ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க இந்த பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் மந்த்தினுடைய ஸ்பெண்டிங் அண்ட் சேவிங்ஸ் மணி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது என்னுடைய மந்த்லி நான் என்னுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டு நான் என்னென்ன சேவ் பண்ணுறேன், என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் லிஸ்ட் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னுடைய சேலரியும் என்னுடைய ஹஸ்பண்டோடைய சேலரியும் சேர்த்து 60K பர் மந்த்துக்கு நாங்கள் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஹவுஸ் ஹோல்டிங் பர்பஸ்க்காக, சேவிங்ஸ்க்காக, லோனுக்காகன்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு எதனா வீடியோஸ் வேணுனாலும் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வேறு எதனா மணி ரிலேட்டடாக வீடியோஸ் எதனா வேணும்னாலும் நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஹவுஸ் ஹோல்டிங் பர்பஸ்க்காக 15K நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவிங்ஸ்க்காக 15K தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் லோனுக்காக நாங்கள் கொஞ்சம் லோன் கட்டிட்டு வரோம். ஸோ அது 2 இயர்ஸாக கட்டிட்டு வரோம். ஸோ அதனுடைய லோனுக்காக நான் 30K எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் லோனுக்கு நாங்கள் எது கட்டுறோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. ஆனால் சேவிங்ஸ்க்காக, ஹவுஸ் ஹோல்டிங்காக நான் என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? சேவிங்ஸ்க்கு நான் எதாவது பட்ஜெட் அண்ட் ஸ்பெண்டிங் சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா ஜிஆர்டியில் நான் டிஜிகோல்டில் பே பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் 2 இதுவாக பே பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று என் ஃபோன்லேயும், இன்னொன்று என்னுடைய பாப்பா ஃபோன்லேயும் பே பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று 1000, ஒன்று 2000 சொல்லிட்டு ஓவராலாக நான் 3000 கிட்ட நான் பே பண்ணிட்டு வரேன் ஜிஆர்டியில். ஸோ அது மட்டும் இல்லாமல் மந்த் எண்டில் எக்ஸ்ட்ரா எதனா சேவிங்ஸ் மீந்துச்சுன்னா ஸோ அதை நான் ஜிஆர்டியில் பே பண்ணிடுவேன். ஏன்னா ஆக்சுவலாக டிஜிகோல்டு நான் பே பண்ணுறதுனால ஸோ அது ₹100 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அது கொஞ்சம் எனக்கு நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது இல்லாமல் அதோட மெச்சூரிட்டி டேட்டும் எனக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அமௌண்ட்டை நான் அன்னன்னைக்கு எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நான் பே பண்ணுறது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மந்த்லி பே பண்ணுறது நம்ம டேரெக்டாக போய் அதுக்காக நம்ம அங்கே டேரெக்டாக போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஸோ டிஜிகோல்டு எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் என்னுடைய பையனுக்காக நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். மந்த்லி 4000 சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் நான் இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு வரேன். 4500 சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ₹4550 நான் பே பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது நான் ஒரு 18 இயர்ஸ்க்கு நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு நான் பே பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ 1 இயராக இப்போதைக்கு நான் பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் நான் எங்கள் வீட்டாண்ட இருக்க சங்கத்தில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு 5 இயர்ஸ் கிட்ட நான் இந்த மந்த்து நான் பே பண்ணிட்டேன்னா 5 இயர்ஸ் நான் கம்ப்ளீட்டாக ஸோ அதுக்கு ஒரு 500 சொல்லிட்டு பே பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரு 32,000 சங்கத்தில் இது வரைக்கும் கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் எங்களோட ஆஃபீஸில் நான் சீட்டு கட்டிகிட்ருக்கேன். ஸோ 3000 சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு 4 மந்த் போயிருக்கு. ஸோ அது குலுக்கல் சீட்டு மாதிரி. ஸோ அது நான் கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓவராலாக நான் 15K நான் சேவ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ஆக்சுவலாக என்னுடைய டிஜிகோல்டும் இதுவும் ஓவராலாக ஒரு 3 மந்த் இப்போ வரைக்கும் நான் பே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் பிப்ரவரி மந்த் நான் ஸ்டார்ட் பண்ணது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஓகே, ஆகஸ்ட். இப்போ நான் இந்த மந்த்து நான் இன்னும் பே பண்ணலை. ஸோ இனிமேல் தான் பே பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவரால் நான் 6 மந்த் இதில் பே பண்ணியிருக்கேன். இது சங்கத்தில் ஒரு 5 இயர்ஸாக பே பண்ணியிருக்கேன். இது சீட்டு காசு 4 மந்த்தாக பே பண்ணியிருக்கேன். இது என் பையனுக்கு ஒரு 3 இயர்ஸாக பே பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு கரெக்டாக ஓவராலாக ஒரு 8, 9 மந்த் இருக்கும். ஸோ அது கரெக்டாக நான் பே பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நான் கடைசியாக நான் வீடியோ போடுறேன். ஒரு வீடியோ நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய எக்ஸ்பென்சஸ் நான் வீடியோ போடுறேன். வெஜிடபிளுக்கு வீக்லி 300 ஆகும். ஸோ 4 வீக்ஸ் 1200 சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸுக்கு 200 இன்ட்டு 4, ஓகேங்களா? ஸோ 800 சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ரைஸுக்கு ₹1200. ஸோ அது பர் மந்த்துக்கு 600. ஸோ கணக்கில் வச்சு நான் 600 ஏன்னா 2 மந்த்துக்கு எனக்கு வரும். ஏன்னா 25 kg எடுப்போம். ஸோ அதனால் அது மாதிரி கேஸுக்கு 2 மந்த்துக்கு சாலிடாக 2 ஆர் 1.5 மந்த் வரைக்கும் வரும். ஸோ அதனால் 500 சொல்லிட்டு நான் சேவ் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். கிளாசரி எப்படி பார்த்தாலும் 2000 வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் 2000 எழுதியிருக்கேன். அப் அண்ட் டவுன்ஸ் ஒரு மாதம் 2000 வரும், ஒரு மாதம் 1800 வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம். நான்வெஜ்ஜுக்கு கம்பல்சரி 250 ஆகிடும். ஸோ அது 4 வீக்ஸுக்கு 1000. ஸோ அது மட்டும் இல்லாமல் மில்க்குக்கு நாங்கள் 1/2 லிட்டர் வாங்குவோம் பர் டேக்கு. 30 டேஸ்க்கு ₹750 நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் சைட்லாம் ₹25. உங்கள் சைடில் மில்க் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எக்குக்கும் ஸ்நாக்ஸுக்கும் சேர்த்து 700 சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலேயே ஆகும், ஓகேங்களா? எக் இல்லாமல் எங்கள் வீட்டில் இறங்காது எல்லாருக்குமே. ஸோ அதனால் பர் டேக்கு 3 to 4 எக்கு. ஸோ அதனால்
நெக்ஸ்ட் வந்து என்னோட ஒய்ஃபைக்கும், ரீசார்ஜுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ₹1770 நான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா என்னுடையது, என் வீட்டுக்காரது, என்னோட மாமியாரது. அது மட்டும் இல்லாம ஒய்ஃபை நாங்க வந்து வீட்லயும் வச்சிருக்கோம், கடையிலயும் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால ஈபி வந்து 2ஆ மென்ஷன் பண்ணி வச்சிருப்பேன். ஒண்ணு வந்து வீட்டுக்கும், இன்னொன்னு எங்க வீட்டுக்காரர் கடை ரன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதனுடைய இதுவும் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் ஸோ அதனால என்னோட மாமியாருக்கு வந்து கொஞ்சம் கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து 1500 வந்து நாங்க பே பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மந்த்லி நாங்க மெடிசின்ஸ் வாங்குவோம். ஸோ அதுக்காக. பெட்ரோலுக்கு வந்து 2500 ஆகுது. ஸோ அதனால மென்ஷன் பண்ணி இது இல்லாம என் பையனுக்கு ஸ்கூல்ஸ்க்கும் அடிக்கடி காசு கேட்பாங்க. ஸோ அது தனியா வரும். ஸோ ஓவராலா வந்து ஆ ஹவுஸ் ஹோல்டிங் வந்து 50Kன்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஹவுஸ் ஹோல்டிங் வந்து எவ்வளோ ஆகுதுன்னா, 14,320 ரூபீஸ் அப்படிலாம் வந்து ₹680 வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில வந்து ஓவராலா எவ்வளோ இருக்குன்னா வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் பேலன்ஸா வந்து ஒரு ₹680 நம்மகிட்ட இருக்கும். ஸோ அது வந்து 500 வந்து நான் டிஜிகோல்டுக்கு பே பண்ணுவேன். ஸோ அப்படி இல்லனா எக்ஸ்ட்ரா ஒண்ணு டிஜிகோல்டுக்கு பே பண்ணுவேன். அப்படி இல்லனா வந்து வேற எதனா செலவுக்கு வேணும்னாலும் நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாரி வீடியோஸ் உங்களுக்கு எதனா வேணும்னாலும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. இது இல்லாம வேற எதனா பட்ஜெட் போட்டு குடுங்க. இல்ல 20K நான் சம்பளம் வாங்குறேன். இல்ல 30K நான் வந்து சம்பளம் வாங்குறேன். அதுக்கு நான் எப்படி சேவ் பண்றதுன்னு நீங்க கேட்டீங்கனாலும், நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கேன். 20Kக்கு 20K, 30K, 60K, 50K வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம நான் இந்த எக்ஸ்பென்சஸ் எப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லனா வந்து இந்த இதுக்கு நான் எப்படி ஸ்பென்ஸ் பண்ணணும், சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணணும், ஸ்பென்ஸ் நான் எவ்வளோ பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் நான் எவ்வளோ பண்ணணும், இதே மாரி உங்களுக்கு வீடியோஸ் எதனா வேணும்னா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் அதுக்கு ரிலேட்டடா நான் வீடியோஸ் போடுறேன். கீப் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.